கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல்மறவர்களை உங்கள் அத்துணை பேருக்குடைய பணிவு கணந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்தினுடைய ரத்த நாளமாக ஒரு தொண்டனுடைய உயிர் மூச்சாக விளங்கி இருக்கிற, நம்மை விட்டு மறந்திருந்தாலும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கிற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை எண்ணி பார்க்கிறேன். அவருக்கு அப்பாலும் அடுத்த நூற்றாண்டிற்கு இந்த இயக்கத்தை எடுத்து செல்லுகிற நம்முடைய இனமான தலைவர், 8 கோடி தமிழ் நெஞ்சங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிற ஒப்பாறு மிக்காருமில்லா கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை எண்ணி பார்க்கிறேன். இந்த இயக்கத்திற்கு ஆணி வேறாக இந்த மாவட்டத்தில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் நம்மை விட்டு நீங்காமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் வீரபாண்டியார் அவர்களை எண்ணி பார்க்கிறேன். இவர்களுடைய வழியிலே வந்திருக்கிற நாம் எதிரிகள் யார் என்று நமக்கு தெரியும். நம்முடைய இலக்கு என்ன என்பது நமக்கு தெரியும். என்னை பற்றி இங்கே சொன்னார்கள் அருமை நண்பர்களே, ராமருக்கு வனவாசம் 14 வருஷம் என்று ராமாயணத்திலே சொல்லி இருக்கிறான். ஆனால் இந்த செல்வ கணபதிக்கு வனவாசம் 24 ஆண்டுகள் என்ற நிலையிலே தான் என்னுடைய 40 ஆண்டு கால பொது வாழ்விலே இன்றைக்கு 24 ஆண்டுகளுக்கு பின்னாலே தேர்தலிலே நிற்கிற வாய்ப்பை நம்முடைய குடும்ப தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு இயக்கத்திலே இருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று அண்ணன் தளபதி தன் மடியிலே ஏற்றி அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மாநிலங்களவை உறுப்பினராக என்னை வைத்து அழகு பார்த்தார். தமிழ்நாட்டிலே கடந்த 15 ஆண்டுகளிலே நடந்த எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதிலே சுற்றி சுற்றி பணியாற்றியதை பார்த்து பொறாமை நெஞ்ச கொண்ட சில சூது மதியாளர்கள் பொய்யான வழக்கிலே என்னை சிக்க வைத்து 15 ஆண்டு காலம் வனவாசம் அனுப்பியதை எண்ணி பார்த்துதான் அண்ணன் தளபதி அவர்கள், அவரை நம்பியவர்கள் கெட்டதாக சரித்திரம் இல்லை, அவர்கள் நம்பாமல் கெட்டு போனவர்கள் அதிகம். அவரை நம்பிய இந்த செல்வ கணபதிக்கு இன்றைக்கு சேலம் நாடாளுமன்றம் கழகத்திலே எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ செயல்மறவர்கள் இருக்கிறார்கள், மூத்த முன்னோடிகள் இருக்கிறார்கள். அதிலே என்னை வைத்து அழகு பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் வழிநடத்துகிறாரோ அதை போல இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் இந்த இயக்கத்திலே இருக்கிற ஒவ்வொரு தோழனுக்கும் குடும்ப தலைவனாக, நம்மை கட்டி காக்கிற தலைவராக, அவர் நம்பியவர்களை கைவிட மாட்டார் என்பதற்கு உதாரணமாக இந்த செல்வ கணபதி இருப்பதை உணர்த்தி இருக்கிறார். அதற்காக அவருக்கு நான் நன்றியை காணிக்கை ஆக்கி, தோழர்களே, ஒரு தனிப்பட்ட செல்வ கணபதி ஒன்றுமில்லை. எனக்கு முகவரி செல்வ கணபதி என்பது அல்ல, எனக்கு முகவரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். செல்வ கணபதி என்று தெருவிலே போனால் யாரும் மதிக்க மாட்டான். நெஞ்சை நிமிர்த்து கொண்டு கருப்பு சிவப்பு கரைவேஷ்டியை கட்டிக்கொண்டு தெருவிலே நடந்தால் அதுதான் எனக்கு அடையாளம். 40 ஆண்டு கால பொது வாழ்விலே நான் இந்த மாவட்டத்தில் தலைமைக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறேன். அதை போல தொண்டர்களை உயிராக மதித்திருக்கிறவன் செல்வ கணபதி. அதிலிருந்து என்றைக்கும் நான் நழுவியதில்லை. அதுதான் என்னை உயர்த்தி பிடித்திருக்கிறது. தலைமையினுடைய விசுவாசம் தான் ஒருவரை உயர்த்தி பிடித்திருக்கிறது. ஆக அண்ணன் நேரு அவர்களும் இயக்க தலைமையும் எந்த எண்ணத்தோடு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறதோ அந்த எண்ணத்தை ஈடேற்றுகிற வகையிலே நான் செயலாற்றுவேன் என்று உங்களுக்கு உறுதி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை நண்பர்களே, வெற்றி நிச்சயம் என்று சொன்னார்கள். இது போர்க்களம். இந்த போர்க்களத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஓவர் கான்பிடன்ஸ் என்று சொல்லுவார்கள். நம்மிடத்தில் இந்த ஓவர் கான்பிடன்ஸ் மிதமிஞ்சி இருந்து விட்டது என்று சொன்னால் நம்மை வீழ்த்தி விடும். ஆக நமக்கு எதிராக நிற்கிறவர்களுடைய சூழ்ச்சியெல்லாம் முறியடிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் என்பதை இந்த இயக்கம் தொண்டர்களை நம்பி இருக்கிற இயக்கம். அருமையான நேரு சொன்னதை போல இந்த மாநிலத்துடைய உரிமையை காக்கிற நேரம் இந்த நேரம், நம்முடைய தாய்மொழியை காக்கிற நேரம் இந்த நேரம், நம் இனத்தை காக்கிற நேரம், நம் மாநிலத்தை காக்கிற நேரம் இந்த நேரம். ஆக இந்த தேர்தலிலே வெற்றி என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே கண் துஞ்சாது பணியாற்றுங்கள். இயக்கத்துக்கு வெற்றியை தாடி தாருங்கள். இங்கே வேட்பாளர் செல்வ கணபதி இல்லை, இங்கே வேட்பாளர் உதயசூரியன் என்பதை மறவாமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருடைய பாத மலர்களையும் நான் தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்றைக்கும் நான் நன்றி மறவாதவன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், இந்த இயக்கத்திற்கும் தலைமைக்கும் உங்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் என் இறுதி மூச்சு இருக்கிற வரையிலும் விசுவாசமிக்க தொண்டனாக பணியாற்றுவேன் என்று சொல்லி உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.